10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 91.55% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மொத்தம் 8,94,264 பேர் தேர்வு எழுதிய நிலையில் 8,18,743 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றனர். வழக்கம் போல் இந்த ஆண்டு மாணவர்களை விட மாணவிகள் 5.95% பேர் அதிகமாக தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாநில அளவில் அதிகபட்சமாக அரியலூர் மாவட்டத்தில் 97.31 விழுக்காடு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் முறையே 2 மற்றும் 3ஆம் இடம் பிடித்துள்ளன. குறைந்தபட்சமாக வேலூர் மாவட்டத்தில் 82.07 விழுக்காட்டினர் மட்டும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழ்நாட்டில் 1364 அரசு பள்ளிகள் உட்பட 4105 பள்ளிகள் 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்றுள்ளன. பாடவாரியான தேர்ச்சி விகிதத்தை பொறுத்தவரை கணிதத்தில் 20,691 பேர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று சாதித்துள்ளனர். அறிவியலில் 5,104 பேரும், சமூக அறிவியலில் 4,428 பேரும், தமிழில் 8 பேரும் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். வரும் 13ஆம் தேதி முதல் தற்காலிக மதிப்பெண் சான்று பெறலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களுக்காக ஜூலை 2ஆம் தேதி மறு தேர்வு தொடங்க உள்ளதாகவும், மறு கூட்டலுக்கு வரும் 15ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.